கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக 23 வருஷம் இப்போ 23 வருஷமாக சொல்கிறது ஞானத்தை குறித்து எழுதிக்கிட்டே வரேன் நான் தொடர்ந்து. அப்போ ஒரு 20 வருஷமாக எழுதியிருக்கும்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற அந்த புக் ஷாப் ஓனர் பிரதர் ராஜேந்திரன் இப்போ கத்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டார். அவரும் நானும் ஒரு வெளியூருக்கு பிரயாணம் போய்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எழுதிட்டு இருக்க ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு, இது ஒரு புஸ்தகமாக போடலாமேன்னாரு. நான் சொன்னேன், இன்னும் முடிக்கலை பிரதர், எழுதிக்கிட்டே இருக்கேன்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வாழ்க்கை முழுவதும் இது எழுதுவீங்க, கர்த்தர் உங்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளும் வரை நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொண்டு தான் இருப்பீங்க, எழுதி கொண்டு தான் இருப்பீங்கன்னார். இது வரைக்கும் இந்த 20 வருஷம் எழுதுனதை நீங்கள் புஸ்தகமாக போடுங்கன்னாரு. அப்போ நான் அந்த எழுதுனதெல்லாம் எடுத்து தொகுத்து அதை எடிட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக சொல்கிறேன் நான். இது ஞானம் வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் முத்துக்களை பார்க்கலை விலையேற பெற்றது. இந்த உலகத்துலேருந்து நீங்கள் பெற முடியாது. நீங்கள் வெள்ளியை வாங்கலாம், பொண்ணை வாங்கலாம், முத்துக்களை இந்த உலகத்துலேருந்து வாங்கலாம், ஞானத்தை வாங்க முடியாது. எந்த ஸ்கூலில் படித்தாலும், எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும், எங்கள் வெளிநாட்டில் போய் படித்தாலும் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது கர்த்தரே கொடுத்தாதான் உண்டு. ஆமென். நம்ம எதை செய்தாலும் சரி, இப்போ கேமரா பண்ணுறாரு, கேமரா ஏதோ பண்ணுறதில்ல, சிறப்பாக செய்யணும். மியூசிக் வாசிக்கிறாங்க, ஏதோ வாசிக்கிறது இல்லை, அது சிறப்பாக செய்யணும். ஒரு மீன் குழம்பு வச்சா கூட எப்படி பண்ணணும்? மீன் குழம்பு மாதிரி இருக்கணும். மீகா வீட்டில் கருப்பட்டி தோசை சாப்பிட்டேன். போன தடவை நானும் மனைவி மகள் வந்திருக்கும்போது ஊழியத்தை முடிச்சுட்டு போகிறோம். அவங்க வீட்டில் எப்பயும் போல் நல்ல பயங்கர சாப்பாடு. இங்கே பாஸ்ட் வீட்லேயும் சாப்பாடு, அவங்க வீட்லேயும் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு மூச்சு முட்டை சாப்பிட்டோம். ஊருக்கு கிளம்புற நேரத்தில் இது மீகா தோசை சாப்பிட்டு போங்க, தோசை சாப்பிட்டு போங்கன்னுச்சு. எங்களுக்கு இல்லைப்பா, ஃபுல்லாக இருக்குது, வயிறு ஃபுல்லாக இருக்குது, வேணாம்ப்பான்னு சொல்லி பார்த்தோம். பாவம் சின்ன பிள்ளை திரும்ப கேட்குது, ஆசையாக கேட்குது. அது விருப்பத்துக்கு ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடுவோம், ஒரு தோசையை வாங்கிட்டு வர சொல்லி 3 பேர் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்லாம்னு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு. இந்த புள்ள இப்படி தோசை வேண்டாம்னு இன்னும் கொண்டாப்பான்னு சொல்லி சாப்பிட்டோம் பாருங்க, அப்படி ஒரு டேஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் மீகாவை எங்களால் மறக்க முடியாது. எதனால? அந்த கருப்பட்டி தோசை. அப்போ நமக்கு ஒரு தோசைனா கூட இவ்வளவு டேஸ்ட் பண்ண முடியுமா? நீங்கள் மதுரையில் போய் சாப்பிட்டு பார்க்கணும். மதுரையில் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா அந்த வாசலில் அந்த ஓனர் நிற்பார். நீங்கள் போகும்போது உங்கள் முகத்தை பார்ப்பார். முகம் நீங்கள் ஒரு மாதிரி சோர்வாக போனீங்கன்னா கூப்பிட்டு சாப்பாடு எது சரியில்லையான்னு கேட்பார். நீங்கள் சாப்பாடு சரியில்லை, ரசம் சரியில்லை, இந்த சாம்பார் சரியில்லை, அந்த பொரியல் சரியில்லைன்னீங்கன்னா உங்களை கையோட வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடுவார். திரும்ப அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போய் அதை எடுத்து அவர் டேஸ்ட் பண்ணி இதில் என்ன இல்லைன்றதை கண்டுபிடிச்சி அதை உடனே சரி பண்ணுவாங்க. ஆமென். அப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறது வேற, சிறப்பாக செய்யணும். இப்போ நான் பேசுகிறேன், சிறப்பாக பேசணும், பெஸ்ட்டாக பண்ணணும். குட்டு வேற, பெட்டர் வேற, பெஸ்ட்டு வேறு. சில பேர் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பிறகு எப்படிங்க இருக்குன்னுவாங்க, நாட் பேட் நாட் குட்டுன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு. குட்டுன்னுவாங்க. குட்டுன்னா நல்லது, பெட்டர்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், பெஸ்ட்டுன்னா அப்படி இருக்கணும். தாவீது ஆண்டவருக்காக ஆலயம் கட்டணும். அப்போ அப்படி சொல்கிறாரு, தன் மகன் சாலமோன்ட்ட சொல்கிறாரு, என் தெய்வம் மகா பெரிய தெய்வம், மகா பெரிய தெய்வம், அவருக்கு நான் கட்டக்கூடிய ஆலயம் மகா பெரிதாக இருக்கணும். பார்க்குறவங்க பார்க்கும்போது என் தெய்வம் எவ்வளோ பெரிய தெய்வம்ன்றதை பார்க்கணும். நம்ம பேச்சு, நம்ம பாடுறது,
நம்ம நடக்கிறது எல்லாம் ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். ஒரு சாதாரண சின்ன காரை மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரி ஓட்டிட்டு போகலாம். ஒரு மெர்சிடிஸ் பென்ஸை மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு போகலாம். மெர்சிடிஸ் பென்ஸ் சொல்ற ஆடி, பிஎம்டபிள்யூ, பென்ஸ்ன்றது காஸ்ட்லி கார். அது அந்த காரை ஓட்டினா கப்பலில் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி அப்படி பேனட்டில் வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா அது ஷேக் ஆகாமல் இருக்கும். அதனால தான் அவ்வளோ கோடி பணம் கொடுத்து வாங்குறது. அது நான் பேர் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய வந்திருந்தார் ஒரு கூட்டத்துக்கு. அது வழி நின்றுடுச்சு காரு. எனக்கு தெரியாது அந்த கார்கிட்ட யாரும் போகக்கூடாதுன்னு, அவ்வளோ பாதுகாப்பதுக்கு. நான் பாட்டு சுற்றி பார்த்து இது என்னங்க லாரி மாதிரி இருக்குன்னு. இவங்க கூட வந்து ஒரு அண்ணன் அப்படி சொல்லிடாதீங்க, மற்றவங்க காதில் கேட்டுற போது 4.5 கோடின்னு இந்த காருன்னார். அந்த காரு பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்குமா. உள்ளே ஏறி உட்காண்டிங்கன்னா மேடு பள்ளமே தெரியாது. அந்த காரை என்ன பண்ணணும் நீங்கள்? அப்படி இருக்கணும் நம்ம. ஆமென், ஆமென். எல்லாம் வலதுகை வச்சு சொல்லுங்க, நான் சிறப்பாக இருக்கணும். என் கர்த்தர் மிகவும் சிறப்பாக என்னை சிருஷ்டித்திருக்கிறார். நாட் பேட், நாட் குட் இல்லை, குட் இல்லை, பெட்டர் இல்லை, பெஸ்ட்டாக என்னை படைச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். எனக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். நான் என் பலத்தில், என் பராக்கிரமத்தில் நான் எதையும் செய்ய முடியாது. என்னுடைய கையில் கிடையாது இது. ஏன்னா இது அவருடைய ஊழியம். அவர் உங்களோட பேசணும். ஆமென். 1 கொரிந்தியர் 1:17 ஆண்டவர் பவுல்கிட்ட சொல்றார், ஓ சாதுரிய ஞானத்தில் பேசாத என்றார். 1 கொரிந்தியர் 2:1 நய வசனிப்போட பேசாத என்றார். நம்ம என்னுடைய கையில் இல்லை. இது யாருடைய கையில் இருக்குது? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்குது. அவர் எனக்கு உதவி செய்யணும். அதுக்காக 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். எல்லாம் கண்ணை மூடி, இயேசுவே இந்த மகனை மறைத்து கொள்ளும், இயேசுவே நீர் எங்களுக்கு ஊழியம் செய்யும் அப்பான்னு கேட்க போறோம். ஓலி மஹசதா லகபுரு ரீனா மஹதரா கபுரு. இயேசுவே உதவி செய்யுங்கப்பா, என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். இயேசுவே நீர் என்னோட பேசும் ஐயா. நீர் பேசினால் ஒழிய என்னால் பேச முடியாது ஐயா. என்னை தாழ்த்துகிறேன், தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் ஐயா, பேசும் ஐயா. தேவ தூதர்கள் கடந்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா கடந்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓலி மஹதரா கபாரா கபாரோ. எலியாவின் மீது இறங்கி வந்த அதே கரம் இந்த நேரத்தில் எங்கள் மீது இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். இயேசுவே எங்களோடு கூட நீர் பேசும் ஐயா, எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும் ஐயா. எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற ஞானம் ஓ ரபா கபா ரபா லீபா வெளிப்படட்டும் ஐயா. எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர் என்பதை எங்களோடு கூட பேசும், பேசும் ராஜா, பேசும் ஐயா. இயேசுவே உதவி செய்யும், உதவி செய்யும். எங்களிடத்துல என்ன குறைகள் இருந்தாலும், என்னிடத்துல என்ன குறை இருந்தாலும் இந்த நேரத்தில் மன்னியும், மன்னியும். கொஞ்சம் கூட எனக்கு மன மேட்டிமை வந்து விடக்கூடாது, பெருமை வந்து விடக்கூடாது, சுயம் வந்து விடக்கூடாது ஐயா. என் மாம்ச சிந்தை எனக்குள்ள வராதபடிக்கு என்னை தடுத்து போடும் ஐயா. இயேசுவே நீர் எங்களோடு கூட பேசும் ஐயா. இயேசுவே அப்பா, பேதுருவோடு பேசின தேவன், தோமாவோடு பேசின தேவன், ஓலிபா காபா ஓலிமா காபா ராகாபா ராபா. அப்போஸ்தலன் யோவானோடு பேசின தேவன், அப்பா பவுலோடு பேசின தேவன் என்னோடு பேசும் ஐயா. எனக்கு உதவி செய்யும் ஐயா. இது உங்க ஊழியம், உம்முடைய பிள்ளைகள். அப்பா நீர் என்னோடு பேசும். என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். ஓலா ஹதானா மைகாத்தா லோஹோ தோடி காரா ஓலிமா ஹதாரா கபாரோ ரிமா ஹதாரோ கோபோரோ. தேவ பிரசன்னங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ பரலோகம் ஆயத்தமாகி விட்டது, பரலோகம் ஆயத்தமாகி விட்டது. ஓ ஓ ரபா ஹனதா ரினிமா ஹதோலோ கோபோரோ ஓலிமா ஹதாரா கபாரோ கோதோரோ. எங்களோட கர்த்தர் பேசும் ஐயா, பேசும், பேசும் ஐயா. இயேசுவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்ட கிருபைக்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் ஒரு உரை உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு, மகளுக்கு, ஊரில் இருக்கிற மகனுக்கும் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இது மகா பெரிய ஒரு அனுபவம். இது ஏதோ வாயில் பேசி காதில் கேட்கறது இல்லை, இது ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க, இது ஒரு அனுபவம். தீ சுடும்ன்றது வேற, தீயில கையை வச்ச பிறகு என்ன ஆகும், எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் இது. ஆமென். அநேக காரியங்கள் இருக்குது, நான் எப்படி கவர் பண்ண போறேன்னு தெரியல, அதனால ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை செய்யணும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கிலேயே மிக பிரமாதமான பிரசங்கியார் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அவர் சொல்லுவார், நம்ம ஜெபிக்கும் போதும் பிரசங்கம் பண்ணும் போதும் நமக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக எப்போதும் கண்களை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கணும், எப்போதும் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஓடும், இல்லைன்னா ஒன்றுமே வராது. ஆமென். நம்ம என்னென்ன காரியங்கள் பார்க்க போகிறோம்னு ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். இந்த 4 நாட்களும், இந்த 3 நாள் முழுமையாக, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு ஆராதனை வரைய, இந்த 3 நாளும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு அவுட்லைன் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது எப்படி ஆவியானவர் நடத்த போகிறாருன்னு தெரியாது. எதை ஃபஸ்ட்டில் வருவேன், எதை செகண்டு போவேன் நினைக்க தெரியாது. அறிவு முதலாவது. அறிவு என்றால் என்ன? அறிவு. அடுத்தது புத்தி. அடுத்தது புத்தி. 3வது புத்திமதி. புத்தி வேற, புத்திமதி வேற. யோசனை, யோசிப்பது, சிந்திப்பது, சிந்தனை. அடுத்தது ஆலோசனை, 5வது ஆலோசனை. 6வது உணர்தல், உணர்வது, ஃபீல் பண்ணுறது. ஒன்று சிந்திக்கிறது திங்கிங், உணர்வதுன்றது ஃபீல் பண்ணுறது. அடுத்தது விவேகம், 7வது விவேகம். 8வது யூகிப்பது, இமேஜினேஷன், யூகிப்பது. 9வது கற்பனை. கற்பனை வேற, யூகிப்பது வேற, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். கற்பனை. 10வது விவாதம், வாக்குவாதம், விதண்டவாதம். 3 வேற வேற. விவாதம் வேற, வாக்குவாதம் வேற, விதண்டவாதம்ன்றது வேற. 11வது சண்டை. அடுத்தது சோம்பேறித்தனம், 12வது சோம்பேறித்தனம். 13வது மதியீனம். 14வது உலக ஞானம். 15வது தெய்வீக ஞானம். 16வது முதியோரின் ஞானம். ஃபாஸ்ட்டாக போகிறனோ? முதியோரின் ஞானம். 17வது தங்கள் பார்வைக்கு ஞானிகள். 17வது தங்கள் பார்வைக்கு ஞானிகள். 18வது தந்திரம், இவ்வுலகத்தின் தந்திரம். 19வது சாத்தானின் தந்திரம், சாத்தானின் தந்திரம். 20வது நேரத்தை திட்டமிடுதல், கையாள்வது. நேரத்தை திட்டமிடுதல், கையாள்வது. 21 பணத்தை கையாள்வது, பணத்தை திட்டமிடுதல், கையாள்வது. அடுத்து 22 ஞானம் என்றால் என்ன. 23 ஏன் ஞானம் முக்கியம். ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க, சும்மா உங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதினா போதும், தெளிவாக எழுதணும்னு இல்லை. இது யாரும் திருத்த போகிறது இல்லை, நீங்கள் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். 23 ஏன் ஞானம் முக்கியம். 24 ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது. 24 ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது. 25 ஞானமும் யதார்த்தமும். 25 ஞானமும் யதார்த்தமும். 26 ஞானமும் உணர்வும். 27 ஞானமும் கிருபையும். 28 ஞானமும் சமாதானமும். 29 ஞானமும்
மரணமும். ஞானமும் மரணமும். அடுத்தது 30. இது தனியாக இருக்கும். எப்படின்னா யோசேப்பின் ஞானம். யோசேப்பின் ஞானம் ப்ளஸ் கர்த்தருடைய ஞானம் யோசேப்பின் வாழ்க்கையில். யோசேப்புக்குன்னு ஒரு ஞானம் இருந்தது, ஆனால் கர்த்தருடைய ஞானம் யோசேப்பின் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது என்றது. அடுத்து தானியேலின் ஞானம் ப்ளஸ் கர்த்தருடைய ஞானம் தானியேலின் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது. அடுத்தது சாலமோனின் ஞானம், அதோடு கூட கர்த்தருடைய ஞானம் சாலமோனுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது. இப்போ எனக்குன்னு ஒரு ஞானம் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பது கர்த்தருடைய ஞானம். ஆமென். நான் பேசுகிறது நான் செய்கிறது எல்லாம் அது ஒரு இது. என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை எப்படி நடத்துகிறார்ன்றது கர்த்தருடைய ஞானம். அடுத்து அபிகாயிலின் ஞானம். அபிகாயிலின் ஞானம். அடுத்தது ஆசாரிப்பு கூடாரத்தை செய்த பெசலியேல் அகோலியாபின் ஞானம். அடுத்தது தேவாலயத்தை கட்டின ஈராம் அபியின் ஞானம். அடுத்தது மோசையின் ஞானம் ப்ளஸ் கர்த்தருடைய ஞானம் மோசையின் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது என்றது. அடுத்து ஸ்தேவானின் ஞானம். ஸ்தேவானின் ஞானம் ப்ளஸ் கர்த்தருடைய ஞானம் ஸ்தேவானின் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது. மயங்கி விழுந்துடாதீங்க. இந்த சிஸ்டர் அப்படி டம்முன்னு மயங்கி விழுந்துருவாங்க போல இருக்குது. இது உங்களுக்கு கேட்கறதுக்குன்னா இவ்வளோ இருக்கான்னு மலைப்பாக இருக்கும். நடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன், இன்னைக்கு காலையில் சாயங்காலம். நாளைக்கு காலையில் நான் வரும்போது நீங்கள் எங்கள்கிட்ட பேசுவீங்க. நான் செருப்பு போடும்போது எப்படி செருப்பு போட்டு வரேன், எப்படி சட்டையை போட்டு வரேன், எப்படி மைக்கை பிடிக்கிறேன், இப்படி செய்யக்கூடாது இல்லையா பாஸ்டர் அப்படின்னுவீங்க. உங்களுக்கு ஞானம் வந்துடும். ஆமென். அடுத்து எஸ்ராவின் ஞானம். அடுத்தது பவுலின் ஞானம். அடுத்தது கற்றுக் கொடுக்கும் ஞானம். அனுதின வாழ்க்கையில் ஞானம். கல்வாபூர்வமான வேலைகளில் ஞானம். தனி அறையில் ஞானம். பொது இடத்தில் ஞானம். குடும்பத்தில் ஞானம். இன்னும் இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். இன்னும் போனோம்னா நாளைக்கு வரமாட்டீங்க. இன்னும் நிறையா இருக்கும் போல், கஷ்டமாக இருக்கும் போல், நான் வரலை சிஸ்டர்ன்றீங்க. எதுக்கு இது கொடுத்தேன்னா, நான் பேச பேச உங்களுக்கு இதுதான்றது தெரிய வரும். ஆமென். இது ஒரு அவுட்லைன். போகும்போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இது நடந்திருக்கு. இல்லைன்னா என்னன்னா இது எங்கே போகுதுன்னே தெரியாது. நீங்கள் இஸ்ரேல்லாம் நீங்கள் டூர் போனீங்கன்னா எங்கே போகிறோம்னே தெரியாது. மகதலினா மரியாள் இருந்த இடம்னுவாங்க, இது மரியாள் இருந்த இடம்னுவாங்க, இது தோமா இருந்த இடம்னுவாங்க. நம்மளுக்கு எது எங்கன்னு தெரியாது. அதனால் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவுட்லைன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போகிறோம், அடுத்து இந்த இடத்துக்கு போகிறோம், அதுக்கு இந்த இடத்துக்கு போகிறோம். அப்போ நமக்கு தெளிவாக தெரியும் இதுதான் மலைப்பிரசங்கம் பண்ண இடம், இதுதான் கலிலேயா கடல் அப்படின்னு சொல்லும்போது, இதான் சீனாய் மலை, இதான் கர்மேல் மலைன்னும் போது, இதான் எலியா கர்த்தரும் பேசின இடம், இதான் மோசையோட கர்த்தர் பேசின இடம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மேப்பு கிடைக்கும். ஆமென். அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஞானம் ஏன் இவ்வளவு முக்கியம்? இப்போ நான் உட்காந்தேன், உட்காந்த உடனே எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, பேனர் வேறு போட்டிருக்கீங்க, நோட்டீஸ் வேறு போட்டிருக்கீங்க, அப்போ எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு உணர்வு என்னாகும், நமக்குள்ளே உண்டாகும். அப்போ நம்ம ஒரு மாதிரி உட்காரணுமோ, ஒரு மாதிரி உட்காரணுமோ, ஒரு பிரபலமான மனுஷன் உட்கார்ற மாதிரி உட்காரணுமோ அப்படின்னு தோணும். ஆனால் ஞானமாக இருந்ததுன்னா இந்த சிரமம் இருக்காது. நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிடணும். இப்போ நான் ட்ரெஸ் பண்ணுறேன், நான் ட்ரெஸ் பண்ணும்போது இந்த லேடிஸ் புடவை கொடுக்குற மாதிரி கலர் கலராக நான் பாட்டுக்கு மஞ்சள் பச்சை சிவப்பு அப்படிலாம் டிசைனாக பூவாக போட்டு நின்று அப்படி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் முகத்தை பார்க்க தோணாது. இது என்னமோ சரியில்லையே, இவர்கிட்ட என்னமோ ஒன்று இவர்கிட்ட சரியில்லையேன்னு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிப்பீங்க. நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் விழாது. ஏதோ ஒன்று இவர்கிட்ட சரியில்லையே, ஏதோ ஒன்று இவர்கிட்ட சரியில்லையேன்னு இதே தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். அது சட்டை தான் பிரச்சனை, சட்டை தான் பிரச்சனை.
தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரர் சென்னைக்கு வந்திருந்தார். ஒரு மீட்டிங் முடிச்சு அடுத்த மீட்டிங் போகணும். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் சட்டை போட்டு வந்திருக்காரு. அந்த சட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்ணை திறந்து பார்க்க முடியாது. இந்த சட்டையை பார்த்து திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. சூரியனை பார்த்துட்டு அப்படி கீழே பார்த்தீங்கன்னா எதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அது மாதிரி பயங்கரமான ஒரு சட்டை, ஒரு கலரு. அவர் கிட்ட போய் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம். ஏன்னா ரொம்ப பெரிய ஊழியக்காரர். நான் மெதுவாக கிட்ட போனேன். நான் ஏதோ பிரசங்கத்தை பார்த்தா சொல்ல போகிறேன் போலன்னு. என்னன்னாரு, வேறு சட்டை இருக்கான்னு கேட்டேன். ஏன் நல்லா தானே இருக்குன்னாரு. இல்லை, கண்ணை திறந்து பார்க்க முடியல. அப்படியானாரு. அப்புறம் போய் அந்த சட்டையை மாற்றிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போனேன். சட்டை தானேன்னு அசட்டை பண்ணிடக்கூடாது. நம்ம இது வெறும் உடை தானே, வெறும் சட்டை தானே அப்படின்னு அசட்டையாக இருக்கக்கூடாது. சட்டை முக்கியம். எல்லாரும் வலதை வைத்து சொல்லுங்க, நான் உடுத்துகிற உடை மிகவும் முக்கியம். நான் யோசிக்கணும், மற்றவங்க கண் பார்வைக்கு இதமாக இருக்கணும். ஆமே. அதே மாதிரி உட்காரும்போது எப்படி உட்காரணும்னு இருக்குது. உட்காரும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப உரிமையாக அவங்க வீட்டில் உட்காந்த மாதிரி என்ன, இந்த கையை தூக்கி இந்த அந்த மூணாவதுல போட்டுக்குவாங்க. இங்கே 2 பேர் உட்காந்துருப்பாங்க, அங்கே போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் உட்காந்துருக்கவங்களுக்கு. இப்போ ஒரு கணவன் மனைவி உட்காந்துருக்குறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, இப்படி கையை போட்டால் பரவாயில்ல. யாரோ உட்காந்துருப்பாங்க, ஏன்னா இவங்க வீட்டில் உட்காந்த மாதிரி அந்த சேர்லேயும் மாதிரி கையை ஓட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு இந்த காலில் இப்படி டக்கு 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 டக்குன்னு ஆட்டுறது. இந்த ரைஸ் மில்லில் ஷேக்கர்னு வாங்க, கல்லும் அரிசியும் சேர்ந்து கிடக்கும். இந்த ஷேக்கரில் போட்டோன்னே சிக்கு சிக்குன்னு ஓடும். அப்போ என்ன ஆகுனா, கல்லெல்லாம் ஒரு பக்கம் விழும், அரிசியெல்லாம் ஒரு பக்கம் விழும். அது மாதிரி இவங்க காலை என்ன பண்ணுவாங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்து டொங்கு டொங்கு டொக்குன்னு இடிச்சுட்டு எப்படி இருக்கும்? இந்த பஸ்ஸில் போகும்போது அப்படி தான் இருக்கும். பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இந்த கையை வச்சோம்னா அவன் கையை உள்ளே கொண்டாடுவான். நம்ம ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்கும் போது ஃப்ரண்ட்டில் வச்சு அமுக்குவான். சரி பாவம் விட்டுட்டு நம்ம பேக்கில் வச்சோம்னா, பேக் தான் நல்லா இருக்கும் போது உள்ள கையை சொல்லி உள்ளே எடுப்பான். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு மனுஷன் அவன் யோசிக்கிற யோசனை சரியாக இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதுவும் இப்போ வர ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாலிப பசங்க வரவங்க படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க. நைட்டு 9:30 மணிக்கு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்துடுவான். இங்கே இருக்கிற ஒருத்தன் தான் சீட் இருக்கும், 10 பேர் வந்திருப்பான். எங்கே இருந்து வர்றாங்கன்னே தெரியாது. உட்காந்துக்கிட்டு டச்சுக்கு புக்கா டங்கா புக்கான்னு அந்த செல்ஃபோனில் போடுற பார்த்தீங்கன்னா, இதில் ஒருத்தன் இயர்ஃபோன் இங்கே உட்காந்து மாட்டியிருப்பான், அதுக்கு 2 கருத்து அவன் இன்னொரு இயர்ஃபோன் மாட்டியிருப்பான். ஆனால் நமக்கு கேட்கும் டும் டக்கா தும்மு டக்கா டிம்மு டக்கான்வான். இதுதான் இது எதுக்கு காதில் மாட்டியிருக்காங்க, நல்லா தான் கேட்குது. இதுக்கு ஒரு மாட்டிக்கிட்டு இந்த சார்ஜரை சொருவான் பாருங்க, நம்ம இதில் வந்து சொருகிடுவான். இப்படி தொங்கும், தூக்குல தொங்குற மாதிரி இங்கே தொங்கிடுவான். இவன் மேலே உட்காந்துருப்பான். அவன் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கீழே தொங்கிக்கிட்டு கிடக்கும். அவன் அழுக்கு செருப்பு பார்த்தீங்கன்னா இங்கே கூட நம்மக்கிட்ட ஆடிக்கிட்டு இருப்பான். இவன் இங்கே காலை வச்சுருப்பான், இவன் அங்கே காலை வச்சுருப்பான். அவன் உடுத்திருக்க ட்ரெஸ்ஸு கீழே வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம பொம்பளை பிள்ளையோட உட்காந்துருப்போம். நமக்கு என்ன சொல்கிறது, அப்படியே காலை ஆட்டிக்கிட்டு அவங்க படுத்துகிற பாடு பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிதா ஞானம் முக்கியம்னு. நம்ம எப்படி நடக்கணுன்றது முக்கியம். எல்லாரும் வலது வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, இதுதான் ஞானம்மா, இதுதான் 3 நாளைக்கு பேச போகிறோம்மா. இயேசுவே எனக்கு இந்த ஞானம் வேணுமாப்பா. யாருக்கு வேணுமோ கையை வைத்து கேளுங்க. இயேசுவே எனக்கு ஞானம் வேணும். பொது இடத்துல நான் எவ்வளோ ஞானமாக நடக்கணும் ஐயா, மற்றவங்களுக்கு இடையூறு செய்யாதபடிக்கு நாகரிகமாக நான் நடக்க, கண்ணியமாய் நான் நடக்க, கட்டுப்பாடோடு நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா, உதவி செய்யும். மற்றவர்களுக்கு நான் இடையூறு உண்டாதபடிக்கு அப்பா என் உடையோ என் பேச்சோ என் நடத்தையோ அப்பா மற்றவங்களுக்கு இடையூறு உண்டாதபடிக்கு நான் பொது இடத்துல நடக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா, கிருபை பாராட்டும். தகப்பனே, நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவுன்றது ஒன்றை பற்றி நாம் அறிந்து கொள்வது அறிவு. இந்த மைக் இருக்குது, இந்த மைக்கு இதை நான் பேசுறது என்ன பண்ணுது, இது எடுத்துக்கொண்டு போய் இது என்ன பண்ணுது, இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, இந்த சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த மைக் இல்லாமல் நான் பேசுனா உங்களுக்கு என்ன பண்ணாது, கேட்காது. இது அறிவு. ஆனால் இது எப்படி பயன்படுத்துகிறேன்றது ஞானம். ஆமென். இப்போ நான் வந்திருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பிரசங்கிமார்களை பண்ணுற தப்பு என்ன தப்புனா,
திடீர்னு சத்தமா பேசுவாங்க, திடீர்னு கிசு கிசுன்னு பேசுவாங்க. நம்மளுக்கு என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. திடீர்னு கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் நீதியின் சூரியன், நீதியின் தேவன், சமாதானத்தின் தேவன், அவர் நல்லவராகவே இருக்கிறார், நமக்கு மிகவும் நல்லவராக இருக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது கேட்டுச்சா உங்களுக்கு? ஒரே சீராக பேசணும். சத்தம் எப்படி இருக்கணும்? ஒரே சீராக பேசணும். கடைசியில் உட்காந்துருங்களுக்கு கேட்கணும், ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கு கேட்கணும். அதே நேரத்தில் எப்படி பண்ணணும்? சத்தத்தை ரொம்ப உயர்த்தி ரொம்ப தாழ்த்தி பேசக்கூடாது, ஒரே அளவில் பேசணும். டெசிபல்னு வாங்க, ஆடியோவை டெசிபல், டிபின்னு வாங்க, 9 dB 45 dBன்னு வாங்க. இப்போ நீங்கள் பட்டாசெல்லாம் போட்டீங்கன்னா 10 மணிக்குள்ளே போடணும், 10 மணிக்கு மேலே போடக்கூடாதுன்னு. அந்த 10 மணி வரைக்கும் சத்தம் 45 டெசிபல் இருக்கணும்னு வாங்க, அது அளவு. அதுக்கு மேலே சத்தம் என்ன பண்ணக்கூடாது. அது பேர் ஓசை. சத்தம் வேற, ஓசை வேற, சவுண்டு வேற, நாய்ஸ் வேற. இப்போ நீங்கள் சாட்சி சொல்ல வராங்கன்னு வைங்க. இப்போ சாட்சி சொல்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? இது என்னது? இது மைக்கு. இது எப்படி பிடிக்கணும்? கரெக்டாக இந்த அளவில் பிடிக்கணும். இப்படி கேட்டு ஆண்டவரா இது எதுக்கு? இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொக்கே கொடுப்பாங்க பாருங்க, அது நம்ம மாட்டில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், என்னம்மா இப்போ தண்ணி வேணுமா? உடனே அப்புறம் தண்ணி குடிப்பாங்க. அப்போ தான் அவங்க மேலே அபிஷேகம் இறங்கும். இந்த சாட்சி சொல்ல வந்து நிற்கும் போது என்ன ஆகும் அவங்களுக்கு? அப்போ தான் ஒரு அபிஷேகம் இறங்கும், பண்ணுவாங்க. இந்த மைக்கில் உட்காந்துருக்கவங்க, ஐயோ மைக்கு போச்சு, ஐயோ இந்த மைக்கு போச்சு, அப்படி என்ன பண்ணுவாங்க? டமான்னு விழுந்துருவாங்க. சாட்சி சொல்லும்போது எப்படி சொல்லணும்? கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவரும் மாகிய மரித்து உயிரோடு எழும்பின. இன்னும் இந்த அம்மா சாட்சிக்கே வரல. 1947 எங்கள் தாத்தா வீட்டில், ஐயோ இப்போ தான் 1947 வந்திருக்குது. அப்புறம் 1982 எங்கள் அப்பா, இன்னும் 2026 இந்த அம்மா எப்போ வருது? அதே மாதிரி சாட்சி சொல்லுன்னா பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு கர்த்தர் வசனம் கொடுத்தார், இந்த வசனம் கொடுத்தார், இந்த அதிகாரம் கொடுத்தார், இந்த வசனம் கொடுத்தார், காலையில் கொடுத்தார், மத்தியானம் கொடுத்தார், சாயங்காலம் கொடுத்தார், 3 நாள் உபவாசம் இருந்தேன். இவங்களுக்குள்ள கிருகிருன்னு வந்துடும். என்ன சாட்சி சொல்ல வந்தீங்க? ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஊசியில் நூல் கோத்த மாதிரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தது, அதான் சாட்சியாக சொல்லணும். எனக்கு ஒரு தலைவலி வரும், அப்பப்போ வரும். இப்போ உடனே டீ குடித்தா சரியாக போகும். நான் அப்படி டீ குடித்து பார்த்தேன், சரியாகலை. அப்புறம் அந்த ரெபேக்காள் அக்கா கொடுத்தாங்க டீ, அப்பவும் சரியாகலை. இது சாட்சியாது? டீ கதை அது. சாட்சினா அற்புதம் நடந்தால் சொல்லணும். ஒரு சபையில் ஒரு அம்மா சாட்சி கொடுத்தாங்க, ஒரு பாட்டி. எப்படி சாட்சி கொடுத்தாங்கன்னா, என் பேத்தி குருடியாய் பிறந்தாள், இப்போ அவளுக்கு 5 வயசு. இங்கே வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் கண் பார்வை கொடுத்தார். பாஸ்டர் அரண்டு போயிட்டார். அந்த பாஸ்டர், அம்மா என்னம்மா சொல்றீங்கன்னாரு. என் பேத்தி குருடாய் பிறந்தாள், இங்கே வந்து நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என் பேத்திக்கு கண்களை கொடுத்தார். இன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுதான் சாட்சி. நான் பென்சிலை சீவிக்கிட்டு இருந்தேன், என் நகை வெட்டுற மாதிரி இருந்துச்சு, கர்த்தர் காப்பாத்தினார். இப்படியா சாட்சி? இதான் சாட்சி. ஒரு யானை விழுந்து கிடந்துச்சு, அந்த யானை நான் தூக்கி நிப்பாட்டினேன், அதான் சாட்சி. யானையை தூக்க முடியுமா? பூனை விழுந்தா பூனை தூக்கிடலாம், நாய் விழுந்தா நாயை தூக்கி நிப்பாட்டிடலாம். யானை விழுந்தா யானையை தூக்கி நிப்பாட்ட முடியுமா? யானையை தூக்கி நிப்பாட்டினேன், அது எவ்வளோ பெரிய சாட்சி. அப்படி சாட்சி சொல்லணும், அதுதான் சாட்சி. சும்மா ஒத்த தலைவலி இருந்தது, கர்த்தர் சுகம் தந்தாராம். செங்கடலை 2ஆய் பிளந்தார்ன்றதான் சாட்சி. மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பினார்ன்றதான் சாட்சி. தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார்ன்றதான் சாட்சி. சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டார், மனுஷன் செய்வான்.
மனிதனால் கூடாத காரியம் என் தேவனால் மாத்திரம் என்ன செய்ய முடியுமோ அதை சாட்சியா சொல்லணும். அதுதான் ஞானம். மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படணும். நீ சொல்ற சாட்சியில என் இயேசு எவ்வளவு மகத்துவமான தெய்வம்ன்றது ஜனங்கள் பார்க்கணும். ஆமென்.